கடவுளே, நான் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். நான் எப்பவும் இந்த குடும்பத்தோட ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். இந்த குடும்பமும் இன்னைக்கு போல எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும் கடவுளே. கடவுளே, எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்டேன். சீக்கிரமே அண்ணாமலை உயிரா நினைக்கிற இந்த குடும்பத்தை உடைச்சு நான் நினைச்ச மாதிரி இந்த வீட்டுக்கே ராணி ஆகணும். அக்கா, ஐயோ வாணு, வாணு, ஐயோ வாணு, பாத்து வாணு, பாத்து. ஐயோ இதை பிடிச்சுக்க. நெருப்பு கிட்ட விளையாட்டுத்தனமா இருக்காத வான்மதி, இல்லனா இந்த மாதிரி தான் நடக்கும். சூடு எதுவும் படல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. என்ன அத்தை பொடி வச்சு பேசுறீங்கன்னா? உங்க கதையில நான் விளையாட போற விளையாட்டை மட்டும் பாருங்க. அக்கா, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ ஓகே தானே? எனக்கு ஒன்றும் இல்லடி, நீ பயப்படாத. அண்ணாமலையத்தை இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. அம்மா, எதுக்கு இப்ப ஃபீல் பண்ற? அதான் எல்லாம் நம்ம பிளான் பண்ண மாதிரியே நடந்துருச்சுல்ல. இது ஃபீலிங் இல்ல கண்ணு, சந்தோஷம். முதல்ல நான் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எம்மாவ எம்மா பெரிய வீட்டுக்கு மருமகளா வரப்போறாளான்னு எம்மா சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா கண்ணாலும் உனக்கு இல்ல அந்த வெண்ணிலாவுக்குன்னு தெரிஞ்சதும் என் மனசே ஒஞ்சு போச்சு. உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்காம போயிடுச்சேன்னு உள்ளுக்குள்ள அப்படியே எரிஞ்சுது. ஆனா எப்படியோ இப்ப இதே வீட்டுக்கு நீ மருமகளா வந்துட்ட. இப்பதான் என் மனசு அப்படியே குளுக்குளுன்னு இருக்குது. இந்த வான்மதி அவ்வளோ சீக்கிரம் எதுக்கும் ஆசைப்பட மாட்டா. அப்படி ஆசைப்பட்டுட்டா அத அடையாம விட மாட்டா. எல்லாம் சரிதாண்டி, ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை தான். என்ன? ஏற்கனவே கல்யாணம் ஆனவன கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? நான் ஒன்னும் இந்த வீட்டுக்கு மருமகளா விளக்கேத்த வரல. என்ன வேண்டான ஒதுக்குன இந்த குடும்பத்தை உடைக்க வந்திருக்கேன். என்ன அவ்வளவு அசிங்கப்படுத்துன்னு அண்ணாமலைய பழி வாங்க வந்திருக்கேன். ஏன் கண்ணு, அதான் நீ நினைச்ச மாதிரியே இம்மா பெரிய வசதியான வீட்ல உனக்கு மருமவுல வாழ்க்கை கட்சிச்சுல. இனிமேல இன்னத்துக்கு வான்னு பழி வாங்கிக்கின்னு பேசாம வசதியான வாழ்க்கைய அப்படியே என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தானே. என்ன முத பொண்ணு பார்க்க வந்த போவே நான் தான் மருமகன் சொல்லியிருந்தா நீ சொல்ற மாதிரி வாழ்ந்திருப்பேன். ஆனா அந்த அண்ணாமலை என்னென்ன பண்ணாங்க, ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருப்பேன். அதெல்லாம் அவ்வளோ ஈஸியா மறக்க சொல்றியா? நீ சொல்றதும் சரிதான் கண்ணு. நீ யார விட்டாலும் அந்த அண்ணாமலையை மட்டும் சும்மா விடவே கூடாது. உன்னை நிரந்தரமா வெளியில கொண்டு வரேன், ப்ராமிஸ். இங்க பார், உன்னை நான் எப்படி நம்புறது? நீ சொன்னா அந்த அண்ணாமலை கேட்பாங்களா? அவங்க எனக்கு பணிஞ்சுதான் ஆகணும். ஆக வைப்பேன். அது மட்டும் இல்லாம என் அப்பா கூட ஒரு லாயர் தான். அவரை வச்சு கண்டிப்பா உன்னை வெளியில கொண்டு வந்துருவேன். ரொம்ப யோசிக்காத. நீ மட்டும் நான் சொல்ற எல்லாத்தையும் சரியா பண்ணிடு.
மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? சரி, பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ அந்த அண்ணாமலையை அழிக்க தான் அவங்க வீட்டுக்குள்ள போற அப்படின்னா உனக்கு என்ன உதவி வேணாலும் நான் செய்யறேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள நீ மருமகளா போனதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். நீ என்ன செய்யணுன்றத நான் நேரம் வரும்பொழுது சொல்றேன். கண்டிப்பா நான் பண்ணுவேன். அண்ணாமலை குடும்பத்தை 4 பேர் மதிக்கிறாங்கன்னா அது இந்த குடும்பத்தோட ஒற்றுமையிலையும் பாரம்பரியத்திலையும் தான் இருக்கு. இனிமே அதை காப்பாத்த வேண்டிய கடமை உனக்கும் இருக்குன்னு தான் சொல்றேன். என்னது கடமையா? என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். அத நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். உனக்கு இங்க எல்லா சுதந்திரமும் இருக்கு. ஆனா அது இந்த குடும்பத்தோட பாரம்பரியம் கெட்டு போகாத அளவுக்கு நீ நடந்துக்கணும்னு தான் சொல்றேன். அத்தை, இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் உங்க மருமக வெண்ணிலா இருக்காளே அவளுக்கு கொடுங்க. எனக்கெல்லாம் வேண்டாம். எனக்கு வெண்ணிலாவும் நீயும் வேற வேற இல்லம்மா. நீங்க 2 பேரும் தான் இனி இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்தணும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நீ உன்னை மாத்திக்கோ. என்ன அத்தை சொல்றீங்க? நான் என்ன மாத்திக்கணுமா? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தது உங்களுக்கு கீழே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டுறதுக்கு இல்ல. நீங்க எனக்கு பண்ண துரோகத்துக்கு பதிலடி கொடுங்க. என்ன சொன்னீங்க? நான் எந்த வீட்டுக்கும் போய் வாழ தகுதி இல்லையா? இந்த வீட்ல உங்க முன்னாடி உங்களை விட கெத்தா வாழ்ந்து காட்டுறேன். அது மட்டும் இல்ல, இந்த கூட்டு குடும்பத்தை உடைச்சு எல்லாத்துக்கும் அண்ணாமலை அண்ணாமலைன்னு உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த குடும்பத்து வாயாலே உங்களை வெளிய போக சொல்லி உங்களை அனாதையாக்கி காட்டுறேன். அப்படி பண்ணல நான் வான்மதியில்